இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அண்ணன் திரு கேப்ரியல் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க அவர் கூட பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். உறவுகள், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்க்குற புது பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணன், நேற்றைக்கு விஜய் அவர்கள் திமுகவை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அதை பாத்தீங்களா? நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஃபுல் அறிக்கையை படிக்கல, நியூஸ் பேப்பர்ல அதுல என்ன சொல்லி அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, அது திமுகவை கண்டித்து வெளியிடப்பட்ட அறிக்கை அப்படின்னு நாம தான் சொல்றோம். ஆனா அந்த அறிக்கையில எந்த ஒரு இடத்துலையும் திமுக, ஸ்டாலின், உதயநிதி அப்படிங்கிற பெயர்களே இல்லை. புதிர் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. நான் யாரை சொல்றேன்னு தெரியுதா, நான் யாரை சொல்றேன்னு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு புரியல. இதெல்லாம் ஒரு அரசியலா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லாஸ்ட் ஒரு 60 இயர்ஸ்ல ஒவ்வொரு 20 இயர்ஸ்க்கு ஒருக்கா அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஐடியாலஜி பேசிட்டு இருந்த ஆட்கள்லாம் போயிட்டாங்க. செகண்ட் 20 இயர்ஸ்ல பார்த்தோம்னா கரப்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தேர்ட் 20 இயர்ஸ் பார்த்தோம்னா பெரும் பணக்காரர்கள்லாம் அரசியல்வாதி ஆயிட்டாங்க. அதாவது பணம் தான் நீ அரசியலே இருக்க முடியும். பேச்சு, டேலண்ட், லீடர்ஷிப் அதெல்லாம் கிடையாது. பணம் அரசியலே வர முடியாது. இப்ப இது பார்த்தோம்னா இன்னொரு டிப் இது. அதாவது அரசியலே பேசாம ஒண்ணுமே இல்லாம நீங்க அரசியல் பண்றது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க திமுக விமர்சிக்கிறீங்க, விஜய் உங்களை விமர்சிக்கிறார். இப்ப விமர்சிக்கிறதுனா எதுக்கு விமர்சிக்கணும்? அவரோட கொள்கை சரியில்லை, கோட்பாடு சரியில்லை, மக்களுக்கு அந்த கட்சியால பிரயோஜனம் இல்ல, செயல்பாடு சரியில்லை. ஆமா, அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நான் விமர்சிக்கிறேன். அப்படி விமர்சிக்கும் போது நான் எப்படி விமர்சிப்பேன்? மகிழ்னா மகிழன் சரியில்லை, கட்சினா திமுக சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் விமர்சிக்கணும். அதை பண்ணாம இவரும் கட்சி பேரை சொல்ல மாட்டாராம், அவரும் கட்சி பேரை சொல்ல மாட்டாங்களா, இவங்க ரெண்டு சண்டை போடுறாங்களாம். அப்ப இந்த மோதலுக்கான நோக்கம் என்ன? நாங்க ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்கோன்றத மக்கள்கிட்ட காட்டுறது தவிர மக்களுக்கான அரசியல் இவங்க கிட்ட இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீங்க மக்களுக்கான அரசியல் பேசுறீங்கன்னா கட்சி பேரை சொல்லி நீங்க என்ன தவறு செஞ்சீங்கன்றது சேர்த்து சொல்லுவாங்க. இங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது. டிவிகேன்ற பேரு திமுகன்ற பேரோட மோதுது, திமுகன்ற பேரு டிவிகேன்ற பேரோட மோதுது. அதை தாண்டி அரசியல் ரீதியா, கொள்கை ரீதியா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இவங்க ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்காங்க. இங்க உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப தமிழ்நாடு அரசியல் இன்னொரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அரசியலற்ற அரசியல். அந்த அறிக்கையை பார்க்கும்போது கேவலமா இருக்கு. அதை பார்க்கும்போது என்ன இப்படி ஒரு அறிக்கையை நீங்க விடணுமா? உங்களுக்கு திமுக விமர்சிக்கணும்னா ஒரு காரணம் முதல்ல இருக்கணும். திமுக சரியில்லை, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்ப அந்த காரணத்தை சொல்லி இந்த கட்சி பேர் சொல்லி விமர்சிக்க வேண்டியதானே? இன்னைக்கு இப்ப ஒருத்தர் போய் தப்பு பண்ணிட்டாரு, கரப்ஷன்ல மாற்றம், என்ன பண்றோம்? அவர் போட்டோ போட்டு அவர் பேரை சொல்லி விமர்சிக்கிறோம். அதை கூட பண்ண முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு கட்சி? சோ அதனால தாவேக்காவுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசியல அடுத்த குழிக்குள்ள தள்ளியாச்சு. திமுகவை விமர்சிச்சு கண்டிச்சு அறிக்கை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அறிக்கையில போற போக்குல அவங்க நடத்துற புத்தக கண்காட்சியையும் கிண்டல் அடிச்சுட்டு போறாரு. புத்தக கண்காட்சினா என்ன, அதனுடைய அருமை என்ன அப்படின்னு கூட அவருக்கு தெரியல. பழைய பரன் மேல இருக்கிற ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொண்டு வந்து தோரணமா கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எதை பழைய ஓலைகள் அப்படின்னு சொல்றாரு? வரலாறையே பழசுன்றாரா? வரலாறை படிக்காம நீங்க எப்படி திமுகவை விமர்சிக்க முடியும், திமுகவை கேள்வி கேட்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. திமுகவை கண்டீங்க, அவங்க அரசியலை கண்டீங்க, புத்தக கண்காட்சியை கிண்டல் அடிக்கிறீங்களே. நீங்கெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் தானா? நீங்கெல்லாம் புத்தகம் படிச்சிருக்கிறீங்களா? இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அவரு புத்தக கண்காட்சியை விமர்சிக்கல, திமுகவோட புத்தக கண்காட்சியை விமர்சிக்கிறாரு. அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன ஸ்டைல்ல விமர்சிக்க கூடாது. அதாவது இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் தோரணமா கட்டுனது அப்படிலாம் பேசிருக்க கூடாது. அது புரிதல் இல்லாம அவரு பேசுறாரு, என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறாரு. பட் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, திமுகவோட புத்தக கண்காட்சியை விமர்சிக்கலாம். ஏன்னா இப்ப அறிவு திருவிழான்னு வைக்கிறீங்க, அதுல என்ன நடந்தது? ஆக்சுவலா அந்த திருவிழால அறிவு திருவிழா தானே. 2 நாள் கருத்தரங்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு புத்தக கண்காட்சி நடந்துகிட்டே இருக்கு.
நான் பார்த்த அளவுல 45 அரங்குகள் கொண்ட ஒரு புத்தக கண்காட்சி. நான் பார்த்த அளவுல அதோட பர்பஸ் நான் என்ன பாக்குறேன்னா, உதயநிதி அவர்கள் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றார். நெக்ஸ்ட் நான் தான் அப்படின்றத பொலிட்டிக்கலா எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றார். சோ இப்ப அந்த மெசேஜ் அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் போயாச்சு. சோ இப்ப சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதுக்கு மாறி மாறி பயங்கரமா அவரை புகழ்ந்து தள்ளுறாங்க. அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவங்க எடுத்து தக்க வச்சுக்கணும், அதுக்காக அவங்க ஒரு மாதிரி புகழ்றாங்க, பெரியாரோட ஒப்பிடுறாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட புகழ்ச்சிகள். அது எனக்கு நிறைய மறந்துடுச்சு நடந்து முடிஞ்சனால. ராஜேந்திர சோழன், ஆமா, சோழர்களோட கம்பேர் பண்ணதா இருக்கலாம். சோ அவங்க இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க புகழாரம் சுட்டுறாங்க. இன்னொரு சைட்ல இப்ப புதுசா எமர்ஜ் ஆகி வரணும்னு விரும்புறவங்க அவங்க பார்த்தா வித்தியாசமா அவங்க புகழ ஆரம்பிக்கிறாங்க. சோ நோக்கம் என்னன்னா, அடுத்த லீடர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாச்சு, அவரை குஷிப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதுதான் அங்க நடக்குது. அதே மாதிரி திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஊழல் பண்றதெல்லாம் கரெக்ட்னு பேசுறாங்க. அதை நம்ம கொஸ்டின் கேட்க கூடாதான். அதை கொஸ்டின் கேட்டோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம எதிரானவர்களாம். சோ ஊழல் நடக்குமா, அதை நம்ம கேட்க கூடாதான். இந்த மாதிரியான அரிய கருத்துக்களை அங்க பதிவு பண்றாங்க. சோ இதுதான் அங்க அறிவு திருவிழாவில் நடந்த விஷயங்கள்லாம். அறிவு திருவிழாவில் நடந்த அறிவான விஷயங்கள் இதுதான். சோ அவங்க நடத்துற புத்தக கண்காட்சி அது. அப்ப அங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரியான புக்ஸ் அவங்க ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அஃப்கோர்ஸ் நீங்க புத்தக கண்காட்சியை விமர்சிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதை விமர்சிக்கக்கூடிய ஸ்டைல் கொஞ்சம் தவறா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நான் சொல்லல, முக்கியமான இதழ்கள்ல எல்லாமே செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த இதழ்கள்லாம் ஓரமா வைப்போம். சரி, பீகார்ல இப்ப என்ன நடந்தது? மொத்தமா அவுட் ஆயிருச்சு காங்கிரஸ். அப்ப இப்ப நீங்க அவங்கள பார்த்து என்ன கேட்கணும் அடுத்தது? நீங்க இருக்கிற நிலைமைக்கு இது தேவைதானா? நமக்கு ஏதோ இங்க கொஞ்சம் சீட்ஸ் வருது, அப்படிதான் நார்மலா கரெக்ட் சிந்திக்க தெரிஞ்சவன் நார்மலா அப்படிதான் யோசிப்பான். நம்ம இருக்கிற நிலைமைக்கு இது தேவைதானா? ஒரு 18 எம்எல்ஏ வாங்கிட்டு கௌரவமா இருக்கிறோமா, நம்ம ஏதோ 300 எம்பி சீட் ஜெயிச்சுட்டு எக்ஸ்ட்ரா எதுக்கு ஒரு 40ன்ற மாதிரி நம்ம பேசக்கூடிய இடத்துல கிடையாது. அதனால அவங்க அப்படி பேசவும் மாட்டாங்க. இந்த மாதிரி கதை சொல்றவங்களும் அதை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் பார்ட்டி பிராக்டிக்கலான பார்ட்டி, நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அப்கோர்ஸ் அதை மீறி செயல்படுவாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்க கட்சி விட்டு கொடுக்க முடியாது. கரெக்ட். ஆனா அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான் தெரியும். அப்படி இருக்கும்போது திமுகவை கோவப்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்க 100% பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய 40 சீட்டுகள் ரொம்ப அவசியம். சோ அதனால என்ன ஆனாலும் அவங்க விஜய் கூட போக மாட்டாங்க. இதுக்கப்புறம் போக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை போக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் உங்களுக்கு என்ன 400 சீட்டா இருந்து தமிழ்நாடு இந்தியால இல்ல, காங்கிரஸுக்குள்ளேயே 2 அணியா பிரிஞ்சு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நாம திமுக கூடயே இருக்கிறது, நாம விஜய் கூட போகலாம், அதிகமான சீட்டுகளை வாங்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படை. அது ஒரு நியூஸே இல்லைங்க. காங்கிரஸ் பார்ட்டியில எப்பவுமே 40 அணி இருக்கும். மேலிட பொறுப்பாளர் வரைக்கும் வந்து சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி பேசுவாங்க. காங்கிரஸ் பார்ட்டில இப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு அலவுடாங்க. திமுக கூட டிமாண்ட் அதிகப்படுத்துறதுக்கு இது வசதியா இருக்கா? அப்படியே வச்சுக்கலாம். நீங்க அந்த அளவு கூட யோசிக்க தேவையில்லை. அவங்களுக்குள்ள உட்கட்சி மோதல்கள் இருக்கலாம். இந்த தலைவருக்கு அந்த தலைவரை பிடிக்காம இருக்கலாம். சோ அவரு மேல இவரு அழுத்தம் போடலாம். நீங்க என்ன நெகோசியேட் பண்ணி திமுக இருந்து சீட் வாங்க மாட்டேங்கிறீங்க, நான் இருந்தா வாங்கியிருப்பேன் தெரியுமான்ற மாதிரி அழுத்தம் போடலாம். அது கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு பார்ட்டி அது. ஆனா பிராக்டிக்கலான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 40 லோக்சபா சீட்ஸ் இங்க இருந்து வருது. கரெக்ட். இது இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்ப கையில எவ்வளவு சீட் இருக்கு? 100 சீட் தான் இருக்கு. சோ அதனால உங்களுக்கு திமுக தேவை. காங்கிரஸ் பார்ட்டிக்கு இந்த அசம்பிளி எலெக்ஷன் முக்கியம் கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸ் தான் முக்கியம். காங்கிரஸ் பார்ட்டிக்கு லோக்சபா எலெக்ஷன் முக்கியன்றனால திமுகவும் முக்கியம் தான். அதனால அவங்க விஜய் கூட கண்டிப்பா போக மாட்டாங்க. இது நான் எப்படி பாக்குறேன்னா, தாவேக்காவை பொறுத்தளவுல அவங்க எப்பவும் இந்த மீடியா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையும் பண்ணாம, ஒரு அரசியலும் பண்ணாம, ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடிய டெக்னிக் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் இருக்காங்கல்ல, அவங்க நியூஸை பிளான் பண்ணுவாங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வரும். அது பார்த்தா 30% விஜய்க்கு இருக்கும்பாங்க, 2 கோடி ஓட்டு இருக்கும்பாங்க. அப்புறம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்பாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அரசியலே பண்ணாம நீங்க ஊடகத்துல ஒரு பேசு பொருளா இருக்க முடியும். அந்த வேலையை அவங்க கிளவரா ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் அதோட ஒரு தொடர்ச்சியா தான் நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் பார்ட்டி இது ஓப்பனா வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் அவங்க எல்லாம் போலன்னு சொல்லணும். ஏன்னா இது டிவிகேவுக்கு மைலேஜ் கொடுக்குது. ரெண்டாவது, காங்கிரஸ் பார்ட்டி மாதிரியான ஒரு பெரிய பார்ட்டி அவங்க கூட போறதெல்லாம் அந்த கட்சிக்கு நல்லது கிடையாது. ரெண்டாவது, அவங்க இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் நல்லது கிடையாது. பட் காங்கிரஸ் பார்ட்டி இதை ஏன் அலோவ் பண்றாங்கன்னா, திமுக மேல ஒரு பிரஷர் போடட்டுமே, எப்படி அவங்களுக்கு லாபம் இருக்குன்றது வேற, போடட்டும், திமுக தானே குத்துறாங்க அப்படின்னு பாப்பாங்க. ஏன்னா டேமேஜ் திமுக தானே, அலையன்ஸ் வீக்கா இருக்கிற மாதிரி காட்டும். கண்டிப்பா.
சோ அதனால கூட்டணியை முறிப்பாங்க அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கழுத்தை பிடிச்சி எழுதாலும் போக மாட்டாங்க. வேற வாய்ப்பு இல்ல. அதுவும் இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக தரப்புல ஒரே கொண்டாட்டமா இருக்கிறத சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது. என்னை விட்டா உனக்கு வேற ஆளே இல்ல அப்படின்னு மறைமுகமா காங்கிரஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இனி விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கறத கனவுல கூட காங்கிரஸ் வந்து நினைச்சு பார்க்கல. பீகார்ல காங்கிரஸ் ஸ்வீப்பே பண்ணிருந்தாலும் திமுக உங்களுக்கு தேவைதான். ஆமா, தமிழ்நாட்டுல தேவைதான். தமிழ்நாட்டிலையும் தேவை, நேஷனல் லெவல்லையும் தேவைதான். ஒருவேளை அங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இங்க ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பாங்கல்ல. சரி, நாம கொஞ்சம் இந்த தேர்தலுக்காக விஜய் கூட சேர்ந்து அதிகமான சீட்டை வாங்கி கண்டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் மகிழ்னா நீங்களும் நான் எடுக்கலாம். நமக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் அப்படி இல்ல. ஒரு சீட்ல கண்டெஸ்ட் பண்ண எவ்வளவு பணம் இறக்குறாங்க? குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 15 இருந்து 50 கோடி வரைக்கும் இறக்குறாங்க. 50 கோடி வரைக்கும் அசம்பிளி சீட்டுக்கு இறக்குறாங்க. இங்க நீங்க எப்படி ரிஸ்க் எடுப்பீங்க? 40 சீட்டு உங்களுக்கு சொலையா இங்க இருந்து கிடைக்குது. உங்களுக்கு அதிகாரத்துல வந்து உட்காரணும்னா இது தேவை. இங்கெல்லாம் நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. விஜய் வச்சு எப்படி ரிஸ்க் எடுப்பீங்க? கேட்டா சொல்றாங்க, விஜய் உள்ள வந்துட்டாருன்னா கேரளால கட்சியை வளர்த்துருவாராம், தமிழ்நாட்டுல வளர்த்துருவாராம், கர்நாடகால வளர்த்துருவாராம், ஆந்திரால வளர்த்துருவாராம். அங்க எல்லாமே விஜய் எல்லாருக்கும் தெரியுமா? சவுத் இந்தியாவிலேயே அவரு தானா? இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் காரணமா சொல்றாங்க. சரி ரைட்டு, விஜயோட காங்கிரஸ் போகுதுன்னே வச்சுப்போம். விஜயால காங்கிரஸுக்கு என்ன லாபம்னு கேட்டா இப்படிப்பட்ட கதைகளை சொல்றாங்க. கேரளால அவன் ஊர் நடிகருக்கே அவன் ஓட் போட மாட்டான். கரெக்ட். இதுல தமிழ்நாட்டு நடிகர்னு பார்த்தா இன்னும் கடுப்பாவாங்க அவங்க. மேபி கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் இருக்கலாம், ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், ஃபேன்ஸ் இருக்கலாம். அதுக்குன்னு ஓட்டாலாம் அது டிரான்ஸ்ஃபர் ஆகாது. தமிழ்நாடு மாதிரி எல்லா ஸ்டேட்ஸும் இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா உண்மை. இதுல இந்த கணக்கை நம்பி காங்கிரஸ் பார்ட்டி அலைன்ஸை பிரேக் பண்ணுமா? விஜய் வந்தாருன்னா காங்கிரஸ் பார்ட்டி சவுத் இந்தியா ஃபுல்லா பவருக்கு வந்துடும். அதான் இவங்க சொல்ற லாஜிக். காமெடியா இல்ல? அப்ப காங்கிரஸ்காரன் சிரிச்சுட்டு தான் போவாங்களே தவிர. சரி, நாம வந்து விஜய இவ்வளவு காமெடியா பாக்குறோம். ஆனா திமுக இந்த அளவுக்கு எளிமையா விஜய அணுகல. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சிறுபான்மையினர் ஓட்டுல ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் விஜயை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லா அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்றாங்க. குறிப்பா கிறிஸ்தவர்களோட ஓட்டு விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல திமுக அற்புத பெருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை பல தொகுதிகளில் முன்னெடுக்க போறாங்களாம், கிறிஸ்தவர்களோட ஓட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக. இது எப்படி பாக்குறீங்க? திமுக ஒன்னும் அவ்வளோ குறைவா மதிப்பிடலையே விஜய. விஜய் அப்கோர்ஸ் திமுக குறைச்சு மதிப்பிட மாட்டாங்க. ஏன்னா விஜய் இல்லைன்னா திமுகவால ஜெயிக்க முடியாது. பெரிய அசட். ஆமா, அதனால திமுக ஜெயிக்கணும்னா விஜய் ரொம்ப அவசியம். விஜய் இருந்தாலும் திமுக ஜெயிப்பாங்கலாம் கேரண்டி கிடையாது. ஆனா திமுக ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா கூட விஜய் ரொம்ப அவசியம். ஏன்னா அவர் அதிமுக ஓட்ட உடைச்சாதான் திமுகனால ஜெயிக்க முடியும். அதனால திமுகவை பொறுத்தளவுல விஜய் அவங்க குறைச்செல்லாம் கண்டிப்பா மதிப்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த கிறிஸ்தவ ஓட்ஸ் எல்லாம் விஜய் உடைச்சிருவார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. எதனால விஜய் கிறிஸ்தவ ஓட்ஸ் எல்லாம் உடைக்கணும்? பேசிக்கா வந்து அவர் வந்து கிறிஸ்தவர், அந்த சென்டிமெண்ட் ஒண்ணு. ரெண்டாவது, பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகும் கூட எந்த ஒரு சமரசமும் இல்லாம நான் வந்து யாரு கூடயும் கூட்டணி சேர மாட்டேன், பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்கிறாரு. இதனால சிறுபான்மை மத மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை அவர் மேல வந்திருக்கலாம் இல்லையா? கரெக்டா தான். இப்ப விஜயை பொறுத்தளவுல பாஜகவோட போகாம கொள்கை ரீதியா கொள்கை பிடிப்போட இருந்தாதான் திமுக ஜெயிக்கும். சோ அதனால விஜய் கொள்கை பிடிப்போட தான் இருப்பாரு. பாஜக கூட அதிமுக கூட எல்லாம் அவர் போக மாட்டாரு. ஏன்னா அவங்க போயிட்டானா திமுக ஜெயிக்காது. திமுக தான் வந்து நிக்குது. அப்படிதான் இந்த இது இருக்கு, இந்த டிசைன் அப்படிதான் இருக்கு. இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, திமுகவுக்கு எதிராக விஜய் இதை பண்ணிட்டாருன்னு ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்றது திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. களத்துல இறங்கி பெருசா எதுவுமே பண்ணல. விஜய் நினைச்சாருன்னா பேர் சொல்லாம திமுக அட்டாக் பண்ண அவசியமே கிடையாது. களத்துல இறங்கி 100 போராட்டம் நடத்திருக்கலாம் அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து. அதை ஏன் பண்ணாம இருக்கிறீங்க? சோ விஜய் அவர்கள் இத பிளான்டா தான் அவர் பண்றாரு. அவரு ஆக்சுவல் டேமேஜ் எதுவுமே திமுகவுக்கு ஏற்படுத்தல. இஷ்யூஸை டச் பண்ணவே இல்லை. வெறுமனே ஸ்டாலின், உதயநிதி, டிஎம்கேன்னு பேசிட்டு இருக்காரே தவிர திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ற விஷயங்கள் எதுவும் பண்ணல. ரைட், அது ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் கிறிஸ்டினா இருக்கிறதாலேயே கிறிஸ்டின் ஓட்ஸ் எல்லாம் விஜய்க்கு போகாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கிறிஸ்டியன்ஸ் ஏன் திமுகவுக்கு ஓட் போடுறாங்க? ஏன்னா அவங்க பாஜக மேல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. பாஜக வந்தாச்சுன்னா கலவரம் வந்து இது முஸ்லிம்ஸுக்கும் அப்ளை ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் அவங்களோட ப்ரையாரிட்டி. எனக்கு பாஜகவை பார்த்து ஒரு அச்சம் இருக்கு அப்படின்றதுதான் அங்க பிரச்சனைனா, என்ன தற்காத்துக் கொள்வதற்கு யாரு கரெக்டா இருப்பா? விஜய்க்கு கிறிஸ்டியன்ஸ் ஒரு 10% ஓட் போடுறாங்கன்னு வச்சுப்பா, 5% இருப்பாங்க தமிழ்நாட்டுல, 5% போடுறாங்கன்னு வச்சுப்பா. விஜய் பவருக்கு வரமாட்டா. அது போக விஜய்க்கு 20% ஓட்டு கிடைக்கும், மேபி 20 வச்சுப்போமே. ஏன்னா என்ன பொதுவாக 5-10 தான்.
வச்சுப்பான். அப்படியே பார்த்தா கூட விஜய்னால பவருக்கு வர முடியாது. ஸோ அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நான் சேஃபா இருக்கணும்னா பாஜக வரக்கூடாது, எனக்கு ஒன்றும் பெரிய கிளீன் கவர்மெண்ட் வேண்டாம், எனக்கு ஒன்றும் பெரிய அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பாஜக வரக்கூடாது. இதுதான் மைனாரிட்டிஸோட பார்வை. ஸோ பாஜக வரக்கூடாதுன்னா ஒன்னு காங்கிரஸ் பார்ட்டியோட திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ நேஷனல் லெவல்ல பாஜக எதிர்க்கக்கூடியது காங்கிரஸ், ரீஜனலாவும் திமுக அவங்களோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில திமுக அந்த ஃபோர்ஸா பாக்குறாங்க. ரெண்டாவது, நான் ஏன் என் ஓட்டை வேஸ்ட் பண்ணும், பாஜக வரக்கூடாதுன்றத என்னோட பிளான்னா விஜய்க்கு ஓட்டு போடுறதால அது எப்படி அச்சீவ் பண்ணுவேனா? விஜய்க்கு ஓட்டு போடுறது எந்த பிரயோஜனமுமே இல்லையே, பாஜக எப்படி நான் கவுண்டர் பண்ணுவேன்? ஸோ அதனால மைனாரிட்டிஸ் இதுல தெளிவா இருப்பாங்க. ஏன்னா மைனாரிட்டிஸ் பொறுத்த எப்பவுமே விஜிலண்டா இருப்பாங்க பொலிட்டிக்கலா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு. ஓகே, ஃபியர் ஃபேக்டர் எனக்கு இருந்ததுன்னா ரொம்ப விஜிலண்டா இருப்பான். இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருன்ற பயம் எனக்கு இருந்தா நான் ரொம்ப கவனமா வண்டி ஓட்டுவேன். அதேதான். ஸோ அதனால அவங்க மெஜாரிட்டியை விட மைனாரிட்டிஸ் எப்பவுமே பொலிட்டிக்கலா ரொம்ப கவனமா இருப்பாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க ரிஸ்க், அந்த ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க. இங்க காங்கிரஸும் இருக்கு, நேஷனல் லெவல்ல இந்தியா அலையன்ஸ் பிஜேபி அப்போஸ் பண்றாங்க, திமுகவும் அந்த அலையன்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால கண்ணை மூடிட்டு அவங்க திமுகவுக்கு தான் ஓட் போடுவாங்க. விஜய் கிறிஸ்டியன்ன்றதுக்காக அவங்க ஓட்ஸ் அங்க போட்டு இந்த அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட அவங்களுடைய அந்த பாதுகாப்பு அரணை அவங்க உடைக்க மாட்டாங்க. ஏன்னா விஜயால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கரெக்ட், பாஜகவை கவுண்டர் பண்றதுல விஜயால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மை. ஆனா இப்ப சிறுபான்மை மக்களோட பெருவாரியான ஓட்டுகளை வாங்குற திமுக அந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க கொடுத்ததுல ஒரு விழுக்காட்டை கூட திமுக கொடுக்கலையே. இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலையே எடுத்துக்கோங்க, திமுக சார்பா ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட இல்லை. எத்தனை கிறிஸ்துவ சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சார்பா நிறுத்தப்பட்டு இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. ஆனாலும் கிறிஸ்தவ மக்கள் தொடர்ந்து, இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து, தவறான இது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் இல்ல, ஆனா கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் எம்எல்ஏஸாவும் இருக்காங்க, மினிஸ்டர்ஸாவும் இல்ல. அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏத்த அளவுக்கு இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சோ அதனால ஓரளவு கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்காங்க. இல்ல, நான் ஏன் இந்த பாயிண்ட கொண்டு வரேன் அப்படின்னா, இவங்க கொடுக்கிற அங்கீகாரத்துக்கும் வாக்குக்கும் சரியான கைமாற திமுக செய்யறது இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பாகவும் ஒரு மாற்றாகவும் ஏன் சிறுபான்மை மத மக்கள் விஜய சூஸ் பண்ணக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு திமுக ஓரளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஓரளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. முஸ்லிம்ஸுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கணும். குறிப்பா நம்ம லோக்சபால எல்லாம் பார்த்தோம், ஒரு சீட் கூட கொடுக்கல திமுக முஸ்லிம்க்கு. இப்ப மட்டும் கிடையாது, 2019லயும் கொடுக்கல. அதுக்காக அர்ஜுன் சம்பத் நேரடியாகவே போயிட்டு ஸ்டாலினுக்கு சால்வை போர்த்தி நன்றி செலுத்தினாரு. நான் கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு. அதனாலதான் தமிழ்நாட்டுல நிறைய இஸ்லாமிய கட்சிகள் இன்னைக்கு உருவாயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு திராவிட கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா திராவிட கட்சிகளோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அந்த இஸ்லாமிய கட்சிகளையும் உள்வாங்கிடுவாங்க. நீங்க யாருக்கு ஓட் பண்ணாலும் அவங்க அப்படியே புளிங்கிறது, நீ எங்க ஓட் போட்டு அவங்க என்கிட்ட தான் வருவாங்கன்ற ஒரு ஃபார்முலா இங்க இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியன்ஸுக்கு ஓரளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. சில மினிஸ்டர்ஸும் இருக்காங்க, சில எம்எல்ஏஸும் இருக்காங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன்ல எனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களோட இப்ப முஸ்லிம்ஸையும் கிறிஸ்டியன்ஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா முஸ்லிம்ஸ் இன்னும் பொலிட்டிக்கலி அவேரா இருப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் கூட பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல கேரளாலாம் பிஜேபிக்கு எல்லாம் ஓட் போடுவாங்க, கோவால பிஜேபிக்கு ஓட் போடுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா முஸ்லிம்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட பொலிட்டிக்கலி அவேரா இருப்பாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு நாளா அவங்க காங்கிரஸோட லாயலா இருந்திருக்காங்க, அதே மாதிரி திமுக கிட்டையும் லாயலா இருந்திருக்காங்க. அந்த லாயல்ட்டியை மாற்ற வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப நீங்க கேட்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, கிறிஸ்டின் ஓட்ஸ் அங்க ஷிஃப்ட் ஆகுன்றது நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுல, அதை யார் ஆக்சுவலா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னா திமுகவை வீழ்த்துன்னு நினைக்கிறவங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஏன் அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னா, இப்ப பாஜக அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் உள்ள வருவதால ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் உடைக்கிறார். அதனால பாதிப்பு யாருக்கு வருது? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வருது. இப்ப நீங்க விஜய் ஒரு கிறிஸ்டியனா பிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவர் குறிப்பிட்ட மதத்திற்கானவர் அப்படின்னு குறிப்பிட்ட மதத்துக்கானவர், இவர் கிறிஸ்தவர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப என்ன பண்ணுவாரு? கிறிஸ்டியன் ஓட்ஸ் அவர் உடைப்பார். அப்படி பண்ண முடியாது. மக்கள் யாரும் அவர் அப்படி பார்க்கல. ஏன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், அப்படி பார்க்க முடியாது. அவர் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்காரு. அவரு இப்ப நம்ம உட்காந்து பேசுறதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட ஒரு பெருசா அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவரோட ஃபாலோவிங்கே டிஃப்ரெண்ட். அவர் ஒரு மெகா ஸ்டார், ரீச் வேற மாதிரி இருக்கும். சோ அதனால இப்ப அவரை நீங்க கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு அடையாளத்துல சுருக்கிட்டீங்கன்னா
அவரோட பொட்டன்ஷியல் கம்மியாகும். ஸோ Okay. அது ஒர்க் ஆகாதுன்றது செகண்டரி. ஆனா அந்த முயற்சியை கையில் எடுப்பாங்க. ஸோ அதனால சில பத்திரிகைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவரை வந்து கிறிஸ்டியானோட கம்பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே Okay. இருப்பாங்க. அதோட ஏம் என்னன்னா, விஜய் அந்த கிறிஸ்டியன் அந்த பேனர்களை கொண்டு வந்தாச்சுன்னா ஒன்னு அவரு டிஎம்கே விட்டு உடைப்பாரு, ரெண்டாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய டேமேஜை ஏற்படுத்த மாட்டார். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி பெருசா ஒர்க் ஆகாது, ஆனா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேலை அங்க நடக்கிறதால இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க, கிறிஸ்டியன் ஓட்ஸ் அவர் உடைப்பாரா உடைக்க மாட்டாரா, நியூஸ்ல நிறைய வந்துகிட்டே இருக்கு. நான் சாலிடா சொல்றேன், விஜயால முஸ்லீம் ஓட்ஸையும் உடைக்க முடியாது, கிறிஸ்டியன் ஓட்ஸையும் உடைக்க முடியாது. ஆனா விஜய் இந்த மாதிரி பிராண்ட் பண்ண முயற்சி பண்றது மேபி கொஞ்சம் கை கொடுக்கலாம், லைட்டா கை கொடுக்கலாம். ஆனா ஓவராலா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஏன்னா விஜய்க்கு மாஸ் அப்பீல் இருக்கு. கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் அவருக்கு மாஸ் அப்பீல் இருக்கு. அதை யூஸ் பண்ணி டெஃபினட்டா அவரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடைக்க தான் போறார். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சோ மக்களுக்கும் எஸ்ஐஆர் குறித்து நிறைய கேள்விகளும் இருக்கும். சோ எஸ்ஐஆர் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க வந்து விஜயை பத்தி ஒரு விஷயத்த அழுத்தமா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. விஜய் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை பிரிச்சு மறுபடியும் திமுகவை வெற்றி பெற வைக்க தான் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு, விஜயோட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அட்வைசரா இருந்த பிரசாந்த் கிஷோர் அவருடைய சொந்த மாநில தேர்தலில் தோத்து போயிருக்கிறாரு. மிகப்பெரிய தோல்வி வேற, மிகப்பெரிய தோல்வி. போட்டியிட்ட எல்லா தொகுதிகள்லையும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. சில தொகுதிகளில் 1000 ஓட்டுக்கும் குறைவா தான் வாக்குகளை வாங்கி இருக்கிறாரு. ஒரு மாற்று சக்தியா அந்த மாநில மக்கள் பிரசாந்த் கிஷோரை பார்க்கலையா? பார்க்கலையா தான் தோத்துருக்காரு. 1000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா பார்க்கலாம் தானே அர்த்தம். இல்ல ஆர்ஜேடி வந்து 20 வருஷமா ஆட்சியில இல்ல. அவங்க மேல மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. நிதிஷ்குமார் மேலயும் வந்து ஒரு கோபம் இருக்கு. அப்ப புதுசா ஒரு சக்தி தேர்தல் களத்துக்கு வரும்போது அவங்கள நோக்கி ஏன் வந்து மக்கள் போகலன்னு கேக்குறேன். ஏன் போக கூடாதுன்னு கேக்குறீங்க? மோசமா இருக்கான், நீங்க ஏன் போக கூடாதுன்னு கேக்குறீங்க? இப்ப அரசியல்னு வரும்போது பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் திடீர்னு பிசினஸ்ல இருந்து அரசியலுக்கு வந்து ஐடியாலஜி பேசாம, கிரவுண்ட் பொலிட்டிக்ஸ் எதுவும் பேசாம, ஜஸ்ட் நான் பாட்டுக்கு வேலை வாய்ப்பை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், பீகாரை நான் வந்து ஒரு பெரிய வளர்ந்த மாநிலமா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி மட்டும் ஓட்டை வாங்கி மாற்றம் கொண்டு வர முடியாது. மாற்றம் வேணும்னா மக்களை நீங்க மொபிலைஸ் பண்ணணும். மக்களை நீங்க மொபிலைஸ் பண்ணணும்னா மக்கள் பிரச்சனை எடுத்து இங்க சண்டை போடணும். அதனாலதான் விஜயை நான் போலின்னு சொல்றேன். விஜயை நான் எப்படி அவரு மாற்று அரசியலுக்கான ஆள்ல நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த வேலையை எதுவுமே பண்ணல. அந்த வேலையை எதுவுமே பண்ணாம நான் மாட்டுன்னு ஒரு வாயால சொல்லிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. பிரசாந்த் கிஷோரும் அதேதான். பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பிசினஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு. அந்த பிசினஸே கரப்டான பொலிட்டிஷியன்ஸுக்கு வேலை பார்க்கக்கூடிய பிசினஸ் அது. சோ கரப்டான பொலிட்டிஷியன்ஸால லாபம் அடைஞ்சவங்க நீங்க, கரப்டான பொலிட்டிஷியன்ஸால நஷ்டம் அடைஞ்சவங்க யாரு? மக்கள். நீ எப்படி மக்களுக்கு அப்புறம் உதவுவ? ஓகே, கரப்டான பொலிட்டிஷியன் காசு வாங்கிட்டு அதனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி நீங்க உதவுவீங்க? இப்ப நான் ஒரு லாயர், நான் வந்து ஒரு திருடன் இருந்து காசு வாங்கிட்டேன், நான் எப்படி நியாயமானவனுக்கு நான் வேலை பார்க்க முடியும்? புரியுது. சோ அது இங்க நடக்காது. பிரசாந்த் கிஷோர் இருக்கக்கூடிய சிக்கலே அதுதான். சோ அதனால ஒண்ணு, அவர்கிட்ட கிரவுண்ட்ல பொலிட்டிக்ஸ் கிடையாது, ஐடியாலஜி கிடையாது, மக்களை மொபிலைஸ் பண்றதுக்கான எந்த வேலையும் அவர் பண்ணல. அவர் வெறும் பிரச்சாரம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. கிளியரா புரிஞ்சுக்குங்க. அவர் மக்களை ஒருங்கிணைக்கல. விஜய் எப்படி பிரச்சாரம் பண்றோம் அது மட்டும் தான் பண்றாரு. பிரச்சாரம்ன்றது நான் வந்தேன்னா அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி நான் இன்னைக்கு 1000 பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன், அதுல ஒரு 100 பிரச்சனையை நீ கையில் எடு, என் கூட வந்து நில்லு, எனக்காக சண்டை போடு, சண்டை போட்டு எனக்கு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடு. அதை அவங்க பண்ணல. விஜயும் அதை பண்ணல. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி மாற்றுன்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாம் மாற்றா இருக்க மாட்டாங்க. மாற்ற நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, அவனுக்கு கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, அந்த கொள்கை கோட்பாடை கிரவுண்ட்ல அப்ளை பண்றானா, அப்ளை பண்ணி ஆளை மொபிலைஸ் பண்றானா, என் கூட நின்று என் வழியை சுமக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்கானா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம வெறும் ஸ்ட்ராட்டஜியை வச்சு மட்டும் ஜெயிச்சிட முடியாது. ஜேடியு மோசம், ஏன் பிரசாந்த் கிஷோருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் ஜேடியு பண்ணதை விட மோசமா பண்ணுவார். இன்ஃபேக்ட் ஒரு பவருக்கே வர முடியாதுங்க. நீங்க மாற்ற கிரியேட் பண்ணணும்னா, நீ ஜேடியு பவர்ல இருக்கான், அவன் எப்படி விடுவான் சும்மா ஈஸியா? பவர் விட மாட்டான். சோ நீங்க அவனை வீழ்த்தணும்னா மக்கள் சக்தியை முதல் ஒண்ணு சேர்க்கணும். ஒண்ணு சேர்த்து அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போட்டு, ஒரு காலத்துல அந்த ஜேடியுவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்ததே பிரசாந்த் கிஷோர் தானே. உங்க மாஸ்டர்ஸ் இல்ல அவங்க. ஆமா, இன்னைக்கு நான் அப்படிதான் பாக்குறேன். மாஸ்டர் வந்து அவங்க அப்படிதானே, அவங்க தான் உங்க பாஸ். கரெக்ட். பிஜேபிக்கு நீங்க வேலை பார்க்கும்போது யார் உங்களுக்கு பாஸ்? பிஜேபி தான் உங்களுக்கு பாஸ். அதே மாதிரி நிறைய மாநில கட்சிகளுக்கு நீங்க வேலை பார்த்துருக்கீங்க, அப்ப அவங்க தான் உங்களுக்கு பாஸ். அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வரும்? கரப்ஷன்ல இருந்து வரும். அந்த பணத்தை ஆயிரக்கணக்கான கோடி உங்ககிட்ட அவங்க கொடுக்குறாங்க. இப்ப நீங்க திடீர்னு என்ன சொல்றீங்க? இவங்களெல்லாம் நான் கிளீன் பண்ண போறேன்றீங்க.
உங்களை உருவாக்குனதே அவனுக்கு தான். அவனுக்கு இல்லைன்னா நீங்க கிடையவே கிடையாது. நீங்க எப்படி அந்த சிஸ்டம் கிளீன் பண்ண போறீங்க? புரியுது. சோ அதனால நீங்க பேசுற இந்த அரசியல்லாம் எடுபடாது. நீங்க மாற்றத்துக்கான ஆளும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி நீங்க இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம். மாற்றத்துக்கான ஆளுனா கிரவுண்ட்ல என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. மக்களோட வந்து நிக்கிறானா, மக்கள் பிரச்சனையை பேசுறானா, கொள்கை கோட்பாடு இருக்கா, இதெல்லாம் எதுவும் பண்ணாம நான் மாற்றுன்னு வாயால ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம். அவனை நம்ப கூட. பீகார் மக்கள் வந்து தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேயே எவ்வளவு பெட்டர்னு இப்ப என்டி அலையன்ஸை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாமா? இவர் என்னைக்குமே போட்டி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். போட்டியா இல்லன்றீங்களா? இவர் என்னைக்குமே போட்டியா இருந்ததுல விஜயும் போட்டி கிடையாதுன்னு நான் சொல்றேன். இவங்களோட நோக்கம் வந்து அதிகார மாற்றத்தை கொண்டு வருவது அப்படின்றது இவங்க நோக்கம் கிடையாது. போட்டியாவும் இருக்க முடியாது. நீங்க நிஜமாவே ஜேடியு மாதிரியான ஒரு பார்ட்டிய, பிஜேபி மாதிரியான ஒரு பார்ட்டியை பீகார்ல சேலஞ்ச் பண்ணணும். நீங்க மக்கள் மத்தியில போய் அரசியல் பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரிதான். நீங்க திமுகவை வீழ்த்துன்னு நினைச்சீங்கன்னா மக்களை ஒண்ணு சேர்க்கணும், அவங்கள அரசியல் மயப்படுத்தணும், அவங்களோட பிரச்சனைகளோட போய் நீங்க நிக்கணும். 4 இடத்துல சேலஞ்ச் பண்ணாதானே திமுக ஆடுவாங்க. ஆனா அது எதுவும் பண்ணாம பேரே சொல்லாம இவர் திமுக விமர்சிப்பாராம். அப்புறம் அவங்களும் பேரே சொல்லாம இவங்களும் விமர்சிப்பாங்க. இத்தனைக்கும் வந்து திமுக வந்து என்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு விஜய் சொல்றாரு. உன் எதிரியோட பேரை கூட நீ சொல்ல மாட்டியா? அப்ப இப்படிப்பட்ட அரசியலை வச்சு நீங்க வீழ்த்த முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ இவங்களுக்கு வீழ்த்தக்கூடிய அந்த எண்ணமே கிடையாது. வீழ்த்துற எண்ணம் இருக்கவே இப்படி பேச மாட்டான். நிஜமாவே எனக்கு திமுக வீழ்த்தணுன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா களத்துல இறங்குவோம். கரெக்ட். எல்லாத்தையும் மொபிலைஸ் பேசுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுகவை அடிக்கணும் அப்படின்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு எல்லா மேகசின்ஸும் நியூஸ் பேப்பர்ஸும் போட்டு கிளிக்கிறாங்க. இதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஆனா எதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு. நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இது வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லுங்க, இந்த இஷ்யூவை ஃபர்ஸ்ட் விஜய் தான் எடுத்து பேசினார். ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லை. எந்த இஷ்யூமே இல்லை. எப்போ ஒரு இஷ்யூவை கையில் எடுப்பாருன்னா அதிமுக ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து பெருசாக்கும் போது அவங்க கையில அதை பறிப்பார். அது நான் சொந்த பிரசாந்த் கிஷோர் அங்க பண்ண வேலைதான். ஆன்டி இன்கம்பன்சியை உடைக்கிறது. நீங்க அந்த இஷ்யூவை கையில் எடுக்க ஆர்ஜேடி வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா குறுக்கால வந்து புகுந்து இவர் அதை டேக் ஓவர் பண்றது. ஆர்ஜேடி சொல்லுவாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. அப்ப பிரசாந்த் கிஷோர் அப்பதான் உள்ள வருவார். நான் வந்தேன்னா எல்லாருக்கும் வேலையை கிரியேட் பண்ணுவேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்? அதுக்கு நீங்க முதல்ல மக்களை ஒண்ணு சேர்க்கணும், அதுக்கப்புறம் அதிகாரத்துல சேலஞ்ச் பண்ணணும். அதனால ஷார்ட் கட் எதுவுமே கிடையாதுங்க. பீகார் மக்களுக்கும் அதுதான், தமிழ் மக்களுக்கும் அதுதான். நீங்க நிஜமாவே அரசியல் மாற்றம் உண்டு பண்ணு நினைச்சீங்கன்னா களத்துக்கு வரணும், ஒருங்கிணையணும், ஆர்கனைஸ் ஆகணும். ஆர்கனைஸ்னா என்ன? ஒரு 100 பேர் கச்சகச்சான்னு பிடிச்ச இடத்துல போக கூடாது. எல்லாம் ஒரு இடத்துல சேரணும், ஒரு கொள்கை சித்தாந்தத்துக்கு கீழே வரணும், ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும். நீங்க எல்லாரும் குழப்பத்துல இருக்கும்போது மாற்றம் வராது. ஷார்ட்கட்டா எதுவும் நடக்காது. விஜய் வந்து எதையும் மாத்திர மாட்டாரு, பிரசாந்த் கிஷோர் வந்து எதுவும் மாத்திர மாட்டார். அப்படி சொல்றாங்கன்னா ஒண்ணுல அவங்க கடவுளா இருக்கணும், இல்லைன்னா ஏமாத்து பேர் வழிகளா இருக்கணும். விஜய் ரசிகர்கள் விஜய வந்து கடவுளா தான் பாக்குறாங்க. அதான் ஏமாந்துட்டு இருக்காங்க. போலி கடவுள். சிம்பிள். நான் வேணா சொல்றேன். இப்ப பாருங்க, நீங்க வந்து ஒருத்தரை நீங்க கடவுள் மாதிரி பாக்குறீங்கனாலே நீங்க இழந்துட்டு இருக்கீங்க, நிறைய ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தங்க. இப்ப விஜயோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே போய் பாத்துருவீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காசு செலவழிப்பீங்க. வீட்டுக்கு போனா யூடியூப்ல போய் நீங்க வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்க. இந்த படம் ஹிட்னு யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பாப்பீங்க. அங்க போய் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த படம் ஃபிளாப் நல்லா இல்லைன்னு சொன்னா அவனை போய் திட்டுவீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னா அவனை போய் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களை வச்சு யூடியூப் சேனல் சம்பாதிக்கிறாங்க, சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு சம்பாதிக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க டைம் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்ப அது நீங்க ஏமாந்து தானே இருக்கீங்க. சரியா சொன்னீங்க. படம்னு சொன்ன உடனே தானே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சமீபத்துல விஜயோட கடைசி படம் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயகன் படத்தோட தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாடல் வெளியாச்சு. அந்த பாடலோட இறுதி காட்சியில விஜயோட சுற்றுப்பயண காட்சிகள் அப்படியே அனிமேஷன் வடிவுல காட்டப்பட்டு இருக்கு. நீங்க வந்து அதை பாத்தீங்களா? விஜய் வந்து ஒரு பேருந்து மேல நின்று கையாட்டுற மாதிரியும், அந்த பேருந்தை சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சுற்றி நிக்கிற மாதிரியும் இருக்கு. இது வந்து கரூர் அந்த அரசியல் சுற்றுப்பயணம் என்பது ஒரு சினிமா ஷூட்டிங் தான் நக்கீரன் சொன்னதை உறுதிப்படுத்தினதா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நான் இப்பதான் பாக்குறேன். இப்ப அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கான்னு நமக்கு தெரியல. அந்த படத்துல அங்க அவங்க ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கான்னு நமக்கு தெரியல. சரி, அது இருந்தா தப்பு. ஏன்னா அங்க அவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. நீங்க அதை ஷூட்டிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தப்பு. பட் அதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இப்படி யூஸ் பண்றது கூட கரெக்ட் கிடையாது. இல்ல, இந்த அனிமேஷன் காட்சியவே ஒரு நிஜ காட்சியை பேஸா வச்சுதான் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஏஐ டூல் சொன்னதா சில வீடியோக்கள் சிம்பிள். அதை கண்ணால பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது. ஒரு பஸ் மேல அவர் நின்று கை காட்டுற மாதிரி இருக்கு. அது அவர் பிரச்சாரத்து டைம்ல தான் அதை பண்ணார். பஸ் மேல வந்து பண்றார்.
அதை செய்யும் போது அதோட விளைவு என்னவா இருந்தது நமக்கு தெரியும். கரூர்ல என்ன மாதிரியான பாதிப்பு அது ஏற்படுத்துச்சு நமக்கு தெரியும். ஸோ அதை கொண்டாடக்கூடாது, குளோரிஃபை பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில அதை பண்ணாம இருக்கிறது கரெக்ட். பார்ப்போம் படத்துல அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியில ஒரு கொசுறு கேள்வி. அதிமுகவிலிருந்து திமுகவில் சமீபத்தில் இணைந்த மைத்ரேயனுக்கு கல்வியாளர் அணியில துணைத் தலைவர் பதவியை ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, ஒரு ட்ரெண்ட் இப்ப பார்க்க முடியுது. அதிமுகல இருந்து யாரெல்லாம் திமுக இருந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான வரவேற்பும் பெரிய கவனிப்பும் அங்க இருக்கு. இது திமுக ஒரு பெரிய தவற பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் காட்டுது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு கேரக்டரை மெயின்டைன் பண்ணாங்க. அதிமுகனா திமுகவுக்கு எதிரான கட்சி, திமுகனா தீய சக்தி. ஸோ திமுக ஒருத்தங்க வந்தாருன்னு சேர்க்கறது கிடையாது. நான் உங்க தீய சக்தின்னு சொன்னா நீ அங்கிருந்து வரணும் சேர்க்க கூடாது இல்ல. ஓகே. ஸோ நீங்க அதே மாதிரி நீங்களும் அதிமுக மோசமான கட்சி, அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் இங்க சேர்க்க கூடாது. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம்லாம் ஆகி போயிடும். இப்ப இப்படி பார்க்கலாமே, அதிமுக இப்ப நிலையா இல்ல, பல அணிகளா பிரிஞ்சு இருக்கிறாங்க. பல பேர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மேல அதிருப்தியா இருக்கிறாங்க. அப்படி பல அதிருப்தியாளர்கள் திமுகவுல இணையறதையும் பாக்குறோம். இன்னும் இணையறதுக்கு தயாரா இருக்கிற முன்னாள் அதிமுக எம்எல்ஏ எம்பிஸும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்க வந்தா உங்களுக்கும் இப்படிப்பட்ட முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு ஆசை காட்டுற ஒரு வேலையா இது இருக்கலாம்ல? அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்துற ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ அப்படின்னு கேக்குறேன். இப்போ என்னன்னா ஒன்று கிளியரா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கணும்னா ரெண்டு பெரிய சக்திகள் தேவை, அதிமுக திமுகன்னு. அந்த ரெண்டு சக்திகள் பண்ண வேண்டிய வேலையையும் ஒரே கட்சியால பண்ண முடியாது. யாராச்சும் ஒருத்தர் அழிஞ்சா ஒரு புது சக்தி வரலாம் இல்லையா? இப்போ அதிமுக நாம் தமிழர் கட்சி வரலாமே. அது உங்களுக்கு நல்லது, நாம் தமிழர் கட்சிக்கு நல்லது, அது திமுகவுக்கு நல்லது இல்லல்ல. சரி, தாவேகா வரட்டும். தாவேகா எப்படி வரும்? நான் சொல்லிட்டேன். இப்ப கிடையாது. அரசியல் மாற்றம் வேணும்னா இப்ப நீங்க சொல்றதே என்ன? அதிமுக வீக்கா இருக்காங்க, திமுக ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அப்ப திமுக வீழ்த்தது இன்னும் கஷ்டம் இல்ல. அப்ப திமுகவை வீழ்த்தணும்னா அப்ப என்ன தேவை? மக்களை நீங்க திரட்டணும், பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை பில்ட் பண்ணணும். அதை எப்படி விஜய் பண்ணுவார்? ஸோ விஜய் இங்க கேம்ல கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன், இப்ப அமெரிக்காவும் யூஎஸ்எஸ்ஆர் இருந்தது இல்ல, அப்போ ஒன்று சொல்லுவாங்க, அமெரிக்காவும் யூஎஸ்எஸ்ஆரும் இருந்த வரைக்கும் அவங்க ரெண்டு சண்டை போட்டு இருந்தாங்க. ஆனா உலகத்தை ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பார்ட்டை இவரு பார்த்துப்பாரு, இன்னொரு பார்ட்டை அவரு பார்த்துப்பாரு. கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம், ஆனா பாதி பாதியா பாத்துக்கிறாங்க. யுஎஸ்எஸ்ஆர் வீழ்ந்ததுக்கு அப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் செஞ்ச வேலையையும் அமெரிக்கா செய்யணுன்ற சூழல் ஏற்படுது. அப்ப நிறைய பிரச்சனைகள் வருது. அமெரிக்காவால அந்த சிஸ்டம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கும் அந்த பிரச்சனை அமெரிக்காவுக்கு இருக்கு. அது அமெரிக்காவுக்கு ஒரு சுமை ஆக்சுவலா. அதை தான் நானும் சொல்ல வரேன். இப்ப ரெண்டு பேர் பண்ண வேண்டிய வேலையை நீங்க மொத்தமா பண்ண முடியாது. ஸோ அவன் இருந்த இடத்துல நான் உட்காந்துப்பேன் நீங்க சொல்ல முடியாது. ஸோ நான் அதிமுக ஃபுல்லா உள்வாங்கிட்டு, அப்படி அதிமுக ஃபுல்லா நீங்க உள்வாங்கிட்டு நீங்க திமுகவே இருக்க மாட்டீங்க. ஓகே, உங்க கேரக்டர் டைல்யூட் ஆயிரும். ஸோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க செந்தில் பாலாஜியை உள்ள கொண்டு வரும்போதும் மற்ற பெரிய கைகளெல்லாம் உள்ள கொண்டு வரும்போதும் உங்க கேரக்டர் டைல்யூட் ஆயிரும். அந்த லக்கேஜையும் தூக்கிட்டு உள்ள வரீங்க. அப்புறம் உங்க கேடஸை தொண்டர்களை நீங்க ஊக்கப்படுத்தி வைக்கணும்னா அவங்க எதிரி அவங்களை நம்ம வீழ்த்தணும்னு சொல்லி அவங்களை வளர்க்கணும். அவங்களே தூக்கி உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த எண்ணமே தொண்டர்கள் மத்தியில இருக்காது. அவனை எதிரியா பாக்குற அந்த பார்வையே இருக்காது. ஏன்னா அவங்க தானே உங்க கட்சியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அதனால எதிரி யாருன்றதை கரெக்டா பிக்ஸ் பண்ணணும். இப்ப திமுக கூடிய ஆட்கள்லாம் என்டிகேல சேர்றாங்கன்னு வச்சுப்போம், அது என்டிகேக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தும்ல. அதே மாதிரி இந்த குழப்பம் திமுகவுக்குள்ளே நீ வந்துட்டு தான் இருக்கு. அதிமுக ஃபுல்லா உள்ள வரும்போது திமுகவுக்குள்ள நிறைய அதிருப்திகள் வரும், நிறைய குழப்பங்கள் வரும். பவர் இருக்கும் போது, பணபலம் இருக்கும் போது அது பெருசா வெளிப்படாது. ஏன்னா பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க, ஓரளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதை. ஆனா சில சிக்கலான காலகட்டங்கள்ல அது வெடிக்கும். மைத்ரேயனுக்கு பொறுப்பு கொடுத்ததையே சில சீனியர்கள் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. ஜூனியர்ஸும் விரும்ப மாட்டாங்க, கட்சி தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க. அது எப்படி விரும்புவாங்க? நான் இவ்வளவு நாளா இருக்கேன், இவ்வளவு நாளா இங்க இருந்துட்டு இருக்கேன், என்ன கேலி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இங்க உட்காந்து நீங்க புதுசா என்ன கொத்தடிமனு சொல்றான், அங்கிருந்து வந்தவனுக்கு பொறுப்பா கொடுக்குறீங்கன்னா கோவம் தானே வரும் அவங்களுக்கு. கண்டிப்பா வரதானே செய்யும். உழைப்பு அங்க செலுத்தி இருக்காங்க. ஆனா புதுசா டக்குனு ஒருத்தர் வராரு, வந்தோடனே ஒரு நல்ல ஒரு பிளம் போஸ்ட் கிடைக்குதுன்னா கோவம் நேச்சுரலா. ஆனா ஏன் ஸ்டாலினுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? அது காரணம் என்னன்னா, அவருக்கு இந்த எலெக்ஷனை இம்மீடியட்டா ஜெயிக்கணும். ஓகே, எப்பவுமே நீங்க இன்னைக்கு லாபத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க கஷ்டப்படுவீங்க, ஃபியூச்சரை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? நான் இன்னைக்கு எனக்கு சில விஷயம் வேணும், நிறைய பணம் செலவழிக்கணும்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? மாச எண்டுல நான் மாட்டிப்பேன். அதே தான் இங்கேயும். இன்னைக்கு இம்மீடியட்டா நான் ஜெயிச்சே தீரணும்.
உடனே ரைட் அப்ப எதிரிகளை ஃபுல்லா கம்ப்ளீட்டா வீக் ஆக்கிரும். அது நாளைக்கு எனக்கு பிரச்சனை வருமா அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா தூக்கி என் கட்சியில போட்டுறேன். என்னை எதிர்க்கிறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இம்மிடியட்டான டார்கெட் ஜெயிக்கணும். அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஓகே, இன்னைக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணும்போது அது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும். அதனாலதான் பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்றது ஈஸி, ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்றது கஷ்டம். நாடுகள் செகண்ட் வேர்ல்டுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கான கான்ஃபரன்ஸ் நடக்கும், டிப்ளமேட்டிக்கா அவன் பேசுவான் இவன் பேசுவான். அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றது கஷ்டம், டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப ஈஸி. ஹிட்லர் மாதிரி வந்து பட்டன் அடிச்சாலும் டிஸ்டர்ப் ஆயிடும் அது. அதனால பெரிய கஷ்டமான வேலை ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றது. பெரிய லீடர்ஸ் அதை பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்றவங்க யூஸ்வலா டிஸ்டர்ப்டர்ஸா இருப்பாங்க. ஓகே, பல கருத்துக்களை விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.